பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், நாம் தமிழர், இவ்வளோ தான். மீதி எல்லாம் அணி சேர்ந்தாச்சு. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. இது கூட்டணி அன்லஸ் காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு பிரிஞ்சு விஜயோட வந்தால் ஒழிய பெரிய மாற்றம் எதுவும் நடக்க போகிறது இல்லை. இது இப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் இது நடையில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் திமுக பக்கம் போவான்றான் ஒரு பலமான செய்தி டெல்லிக்கு அதுக்கு போச்சு. அது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. உடனடியாக ஓபிஎஸை வந்து டெல்லி கூப்பிட்டார் அமித்ஷா. பார்லிமெண்ட் நடக்கும்பொழுது அமித்ஷாவோ பிரதமரோ யாரையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க டைம் கிடையாது. ஒரு நாளைக்கு 28 மணி நேரம் அவங்களுக்கு போகிறது. நைட் 2 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. ஏன்னா பார்லிமெண்ட் இருக்கும்போது எப்போவுமே பிஸியாக இருப்பாங்க. அந்த பிஸிலையும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒதுக்கி ஓபிஎஸ்ஸை அமித்ஷா சந்தித்தது காரணம் தயவு செய்து திமுக பக்கம் போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான்.